வணக்கம் அவர்கள். திருவொற்றியூர் மாடுமுட்டி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் மதுமதி உறவினர்கள் மண்டல 1 அலுவலகத்தை முற்றுகையிட்டு தற்போது போராட்டம் நடத்தி வருகின்றனர். திருவொற்றியூர் கிராம தெரு பகுதி அம்சா தோட்டம் தெருவை சேர்ந்தவர் மதுமதி என்ற பெண்ணை நேற்று முன்தினம் மாடுமுட்டி தரதரவென்று இழுத்து சென்ற சம்பவம் நடைபெற்றது. இதில் மதுமதியின் கை, இடுப்பு பகுதி, தோள்பட்டையில் உள்ள எலும்புகள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தலையில் ரத்தக்கட்டு உள்ளதாகவும் ஏற்கனவே தனியார் மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை நடைபெற்று தீவிர சிகிச்சை பிரிவில் இருந்து வரும் மதுமதியை இதுவரை அரசியல்வாதிகளோ அரசு அதிகாரிகளோ வந்து பார்க்கவில்லை. மாட்டின் உரிமையாளர் மீது இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை. மதுமதியின் கணவர் வினோத் டிரைவர் வேலை செய்து வருகிறார். இதுவரை 1 லட்சம் ரூபாய்க்கு மேல் செலவாகி உள்ளது. செலவு செய்ய அளவுக்கு எங்களிடம் முடியவில்லை. யார் எங்களுக்கு உதவி செய்ய முன்வரவில்லை. இந்த மாடுமுட்டி ஏற்பட்ட விபத்திற்கு மாநகராட்சியே பொறுப்பேற்று மருத்துவ செலவுகளை முழுவதையும் ஏற்க வேண்டும் என்று முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். சுமார் 20 மணி நேரத்திற்கும் மேலாக மண்டல அலுவலகம் முன்பு அமர்ந்து முற்றுகையிட்டு வருகிறார்கள். ஆனால் இதுவரை எந்த அதிகாரிகளும் அவர்களிடம் பேச்சுவார்த்தை கூட நடத்தவில்லை. உடனடியாக தமிழக அரசு கவனத்தில் கொண்டு சென்று அவர்களுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்று முற்றுகையிட்டு பெண்கள் கோரிக்கை வைத்திருக்கின்றனர். ஆபிரகாம்.